அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலை கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த கூவை ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கே போட்டுருவேன் வீடியோவில். இன்றைக்கி பாருங்கள், சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், செஞ்சு அதுமாரி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுமா? மைதா மாவு, தேங்காய் பால், அரிசி மாவு, கலர் பவுடர், ஓகேவா, கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்னென்ன சீனி, அவ்வளோதான். இந்த பாருங்கள், அப்படி அளவு நம்ம மைதா மாவை கொட்டிக்கிறோம். இந்த பாருங்கள், பொடி கொட்டிக்கிறோம், காப்படி தான் கொட்டிக்கணும், ஓகேவா. இந்த பாருங்கள், காப்படி மாவு நம்ம பிஸ்மில்லா சொல்லி இதை பாருங்கள், காப்படி கொட்டிக்கிறோம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு. இதை பாருங்கள், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதையும் தூக்கி அதில் கொட்டிங்க. எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால், ஒரு தேங்காய் முழுசாக, அதாவது காப்படி மாவுக்கு ஒரு தேங்காவை முழுசாக பாலை புழிஞ்சு வச்சிங்க. இதுக்கு ஜீனி, இதை பாருங்க, காப்படி ஜீனி. இந்த பாருங்க, காப்படி ஜீனி கொட்டிக்கிட்டேன். அதான் இதை நம்ம இப்போ தேங்காய் பாலை ஊற்றி நம்ம கலக்கிறோம். இதை என்ன, இதை நம்ம இதை பாருங்க, மாவை இந்த கலந்துக்கிட்டேன்னா அந்த தேங்காய் பால் இதை புளிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் பால், ஒரு தேங்காய் முழுசாக எடுத்துங்க. இதை பாருங்கள், இதை நம்ம கலக்கிறோம். இதை பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கணும். கலங்க, பாலை ஊற்றி இதை பாரு கட்டு, பாலை ஊற்றி கலக்கிட்டேன்னா இதை நம்ம வடிகட்டணும். இந்த இதில் இந்தமாரி உள்ளதில் வடிகட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த திப்பை இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும். இந்த பாருங்கள், திப்பெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா அதில். அதை பாருங்கள், நம்ம அந்த திப்பையெல்லாம் வடிகட்டிடும். இந்த பாருங்கள், திப்பெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதை பாருங்கள், இந்த எவ்வளோ திப்பை மாவு வடிகட்டினதில் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இதோட தூக்கி போட்டுற வேண்டியதான். கொஞ்சோண்டு உப்பு, சால்ட்டு கொஞ்சோண்டு இந்த இவ்வளோண்டு போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும், நல்லா அந்த இனிப்பு கூட வரும். இந்த பாருங்க, கலக்கிட்டேன், ஓகேவா. நல்லா கலக்கிட்டேன். இப்போ கலக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு கிண்ணத்துலையும் நம்ம ஊற்றி கலர் கலக்கணும். இந்த பாருங்கள், கோப்பை இதை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அளவு கோப்பை, ஒரே அளவாக கோப்பை. இப்போ குப்பை போட்டு கலக்கிட்டேன்னா அதை பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று ஒரு அளவு. இதை பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கா. ஒன்றுலேயும் ஒரு கலர் கலக்க போகிறோம். நம்ம ஒரு கிண்ணத்துக்கு நம்ம ஒரு கலர். இதை பாருங்க, இது ஆரஞ்சு, இதுக்கு நம்ம ஆரஞ்சு கலர், இதை நம்ம கலந்துடும். இதுக்கு பச்சை, ஒரு கலருக்கு நம்ம பச்சை போட்டுக்கிட்டோமா. இதுக்கு ஒன்று இந்த சகப்பு, ரெட்டு கலர். இதை பாருங்க, ரெட்டு கலர். அதை நம்ம இதை கலந்துக்கணும். இன்னொன்று ஆரஞ்சு ஒன்று வச்சா, இது ஒரு கலர், இது ஒரு கலர். இதை நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு கண்டையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை பாருங்க, இந்த கலரை நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கலர் வரும். பார்த்தீங்களா, ஒரு கோப்பையில் ஒரு கலர் கலந்துட்டேன். இது வெள்ளை, வெள்ளை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை, ஆரஞ்சு, சிகப்பு, ரெட்டு, எல்லோ கலரு, சிகப்பு, ஆரஞ்சு ஒன்று, அதான் மொத்த கலரு. என்ன, நான் நீலம் போட மாட்டேன், அதனால் நீலம் எனக்கு பிடிக்காது, அதனால் இந்த கலரு, ஓகேவா. எல்லாம் சரியாக இருக்கா. இப்போ நம்ம இட்லி சட்டியை அடுப்பில் வைக்கிறோம். தண்ணியை ஊற்றி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இட்லி சட்டி வைக்கிறோமா, இன்னும் நான் அடுப்பை பற்ற வைக்கல. பிஸ்மில்லா, பற்ற வச்சு இப்படி இட்லி சட்டியை தண்ணியோட வச்சுருங்க. வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த இட்லி தட்டை இப்படி கவுத்து இப்படி போடுங்க. நீங்கள் கலவடை வச்சா தண்ணி அதில் ஏறிடும். இந்தமாரி ஒரு வட்டமாக ஒரு சட்டி இப்படி வச்சிங்க, வட்டலப்பம் வைக்கிற மாரி சட்டி வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்கிட்டோம், ஆவி வரட்டும். இந்த இப்படி போட்டு
இப்படி போட்டால் ஆவி வரும். நம்ம இந்த தட்டை வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவு வந்துடும். இதை நம்ம வேக வைக்கணும். இதில் நீங்கள் வந்து நெய் தடவிக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா பட்டர் தடவலாம். எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் பட்டர் தான் தடவ போகிறேன். இந்த பாருங்கள், இந்த பட்டர் அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த பட்டர் தான் தடவ போகிறேன். நமக்கு கை தான், ப்ரெஷ்ஷெலாம் இல்லை. நமக்கு கை வஞ்சால் தான் நமக்கு சரியாக இருக்கும். இந்த பட்டர் தடவிட்டேன்னா அதுமாரி அழகாக இப்படி ஓரத்தில் எங்கே பார்த்தாலும் நல்லா இப்படி தடவி விட்ருங்க. நெய்யாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, பட்டராக இருந்தாலும் சரி, எது வேணுமோ நீங்கள் செய்யலாம். இதில் நல்லா ஆவி வந்தோடனே நம்ம இதை தூக்கி இப்படி வைக்கணும். இந்த தட்டை வச்சுருக்கோமா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலரை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி ஊற்றிடுவோம். நான் கலக்கிட்டு இதை வச்சுருக்கோம்னா கலக்கிட்டு பிஸ்மில்லா சொல்லி ஊற்றிடுவோம். சரியா? அதாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்கா? அடுப்பில் கரெக்டாக அப்படி வச்சுட்டு நம்ம இட்லி சட்டி மூடியை வச்சு பாருங்க, நேரம் வெந்திருக்கும். ஓகேவா? இந்த மூடியை நம்ம போடணும். நான் மூடியை போடாமல் உங்களை காட்டின மூடினே இந்த மாதிரி இந்த மூடியை ஒன்று போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இதாக இருக்கும். இன்னொரு கலர் என்ன ஊற்றலாம்? பச்சை கலர் ஊற்றுவோம். இந்த பாருங்க, மெதுவாக பச்சை கலர். எப்படி? பச்சை கலர் ஊற்றிட்டோமா? கரெக்டாக இருக்குது பாருங்கள். பச்சை கலர் ஊற்றிட்டு அதே மாதிரியே நம்ம ஒரு இந்தமாரி மூடியை போட்டுருங்க. அப்படி போட்டுட்டு இட்லி சட்டி மூடியை இதேமாரி மூடிடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். திறந்துட்டேன்னா திறந்தோடனே வெந்துருச்சு பாருங்கள். சரியா? அதை பாருங்கள், வந்துருச்சா? தொட்டு பார்த்தாலும் தெரியும். இந்த வந்துருச்சு. அதோட நம்ம வெள்ளையை ஊற்றுவோம். வெள்ளையை அதை பாருங்கள், வெள்ளையை ஊற்றுறோம்.